ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து SQS வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அதே மாதிரி SNSையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு SQS பார்ப்போம். இப்போ நம்ம SQS உள்ளே வந்துவிட்டோம். ஸோ க்ரியேட் க்யூன்னு கொடுங்க. ஸ்டாண்டர்டாக FIFO1 கேட்கும். நம்ம ஸ்டாண்டர்டாகவே போய்ப்போம். ஓகேவா? ஸோ மை க்யூ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ எல்லாமே பேசிக். அட்வான்ஸ் போனால் கொஞ்சம் டீட்டெயில்டிங்காக போகணும் வேணாம். நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு க்யூ வந்து எப்படி இருக்கும், என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் ஒரு க்யூ. ஸோ உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும். ஸோ SNSை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை லாம்டாவை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் சென்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதானே நம்மளோட மெயின் டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் மாஸ்கி அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ போட்டு சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கன்சியூமர், இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசராக நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ கன்சியூமருக்கு அந்த மெசேஜ் போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் தான் இப்போ இதிலே கன்சியூமராக நம்ம ஆக்ட் பண்ணலாம். ஸோ போல் ஃபார் மெசேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே போய் கொடுக்குங்க. ஓகேவா? ஸோ போல் ஃபார் மெசேஜஸ் இது ஒரு மெசேஜ் வந்துருக்கதை காமிக்குது. ஓகேங்களா? இது சும்மா நம்ம ப்ராக்டிஸ்க்காக வந்து AWSே ப்ரொவைட் பண்ண மாதிரி. ஸோ மை நேம் இஸ் மாஸ்கி இதோ வந்துருச்சு பாருங்கள். இதுதான் SQS பண்ணுற வேலை. ஸோ வந்தோடனே ஸ்டாப் போலிங் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மெசேஜ் வேணால் உங்களுக்கு அமுச்சு திரும்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ப்ரோ என்னலேருந்து எனக்கு அனுப்புறதுக்கு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சொல்கிறேன் எதை வச்சு பப்ளிஷ் பண்ணலாம், எதை வச்சு உங்களால் இப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு, எதுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம், எதுக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் லாம்டாவோடையோ SNSோடையோ இது பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா SNSக்கோ லாம்டாவுக்கோ மூலியமாக உங்களுக்கு மெசேஜ் வருதும், இதுலேருந்து மூலியமாக மெசேஜ் போகிறதும் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். நம்ம பார்த்தது பேசிக் தான். ஸோ இங்கே இப்போ நீங்கள் லாம்டாவோட இப்போ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஈவன் பிரிட்ஜ் பைப்ஸு, டெட்லெட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஆக்சஸ் பாலிசி யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. இந்த ஆக்சஸ் பாலிசி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டான ஒன்று. இது வந்து இப்போ வந்து இங்கே போய் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களால ஆக்சஸே பண்ண முடியும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம SNSை பற்றி பார்ப்போம். இப்போ நான் SNS போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கே தெரியும் SNSனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாப்பிக்கு க்ரியேட் பண்ணுவோம். 1,00,000 டாபிக் வரைக்கும் க்ரியேட் பண்ணலாம். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தியரி வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இதுலேயும் வந்து மை டாபிக் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுலேயும் நம்ம ஸ்டாண்டர்டே போவோம். டிஸ்பிளே நேம் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷனல் தான், ஸோ வேணாம். ஸோ FIFO போனால் ஐ திங்க் இது கொஞ்சம் காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். ஸோ பண்ணிட்டு க்ரியேட் டாபிக் அப்படின்னு கொடுத்துட்றேன் நான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பப்ளிஷ் மெசேஜ் பண்ணால் கூட உங்களுக்கு அது தெரிய வராது. பட் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து SQS அதான் சொன்னல, SQS போகணும். ஸோ போய் மைக்யூ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது. ஸோ என்னேபிள் ரா மெசேஜ் டெலிவரினா ராவா இந்த இப்போ போச்சுல, இதில் போய் இந்த இப்போ இல்லை, அது ஆக்சுவலி மை நேம் இஸ் மாஸ்கின் ராவா போகும். நான் ராவா கொடுக்க விரும்பலை. நான் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் போகிற மாதிரியே வந்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்து க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்த கையோட இப்போ இங்கே வந்து இந்த பாருங்கள், இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் இப்போ வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? SQSக்கு. ஸோ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு சப்ஜெக்டு. ஸோ கீழே திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் போடுறேன், ஒரு மெசேஜ் போடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு கொடுத்து போல் ஃபார் மெசேஜஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன ப்ரோ இது முன்னாடி வந்த மெசேஜ் ப்ரோ, என்ன ப்ரோ இந்த மெசேஜை காணா, நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து போல் வந்து SNSல கொடுத்தீங்க.
கரெக்டா? ஆனால் ஐ மீன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எஸ்என்எஸில் கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் எஸ்கியூஎஸில் அது கொடுக்கல. ஸோ எஸ்என்எஸோட பர்மிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஎஸ்க்கு இல்லை, அதாவது சிம்பிள் கியூ சர்வீஸ்க்கு இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்பிள் கியூ சர்வீஸ்லேயும் போய் எஸ்என்எஸை சப்ஸ்கிரைப் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இது க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே போய் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதுலேயும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுமே க்ரியேட் பண்ணணும், நம்ம அதுலேயும் போய் பண்ணணும், இதுலேயும் போகணும். அப்போ தான் ரெண்டுத்துக்கு மாற்றி பர்மிஷன் வரும். இதோட பர்மிஷன் அதை ஆக்சஸ் பண்ணும், அதோட பர்மிஷன் இதை ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் திரும்பியும் போய் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை சப்ஜெக்டாக போட்டுட்டு இங்கே வந்து திஸ் இஸ் மாஸ்கி அப்படின்னு கொடுக்குறேன், மாஸ்கி பாய் அப்படின்னு கொடுத்துட்டு பப்ளிஷ் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் பப்ளிஷ் ஆகிடுச்சின்னு வருது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸில் போய் போல் ஃபார் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு, பெருசாக இருக்குது, 964 பைட்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஜேசன் ஃபார்மேட்டாகவே நான் தான் சொன்னேன் எனக்கு ரா மெசேஜே வேணான்னு. அதனால் சப்ஜெக்ட் போட்டு திஸ் இஸ் மாஸ்கி பாய் அப்படின்னு மெசேஜ் போட்டு அது என்ன டாப்பிக்கு, எங்கேருந்து வருது, மெசேஜ் ஐடி என்ன, டைப் என்ன டைப், நோட்டிஃபிகேஷன் டைப் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ டன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எஸ்என்எஸ்க்கும் எஸ்கியூஎஸ்க்கும் உள்ள லிங்க்கு. இப்போ நம்ம இன்னொன்று பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து மெயில் மூலயமா போக பார்ப்போம். எஸ்என்எஸ் வந்து எஸ்கியூஎஸ் மூலயமா போயாச்சு, அடுத்து மெயில் மூலயமா எனக்கு இமெயில் மூலயமா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே போய் உங்கள் மெயில் ஐடி கொடுங்க. கொடுத்த கையோட க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் கன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. என்ன ப்ரோ இது பெண்டிங் கன்ஃபர்மேஷன்லாம் வருது அப்படின்னா, நீங்கள் ஒன்றே போய் உங்கள் இமெயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம்ட் அப்படின்னு ஒரு இது வரும். ஓகேவா? அந்த கையோட திரும்பி இங்கே வந்து இப்படி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா, இப்போ ரெஃப்ரெஷ் கொடுங்களா ஒரு நிமிஷம். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் கன்ஃபார்ம்டு அப்படின்னு வரும் ஸ்டேட்டஸ். இப்போ போய் பப்ளிஷ் மெசேஜ் அப்படின்னு கொடுத்து ஹாய் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே வந்து ஏதாவது மெசேஜ் கொடுங்க, மாஸ்கி பாய் இஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு மெசேஜ். இப்போ போய் பப்ளிஷ் மெசேஜ்னு கொடுங்களா. இப்போ என்னம்மா பண்ணணும், இப்போ நீங்கள் போய் எஸ்கியூஎஸில் போய் இப்போ திரும்பி போல் ஃபார் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 916 எனக்கு இன்னொன்று வந்திருக்கு பாருங்கள் வரிசையாக போகுது. இது ஃபஸ்ட்டு கொடுத்தோம், செகண்டு கொடுத்தோம், தேர்டு கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு கியூவோட மீனிங் நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே போய் மாஸ்கி பைஸ் அவைலபிள், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், மாஸ்கி பைஸ் அவைலபிள் இதில் வந்துருச்சு. கரெக்டாக? சரி ப்ரோ இதில் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ மெயிலில் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். AWS நோட்டிஃபிகேஷனில் போய் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், மாஸ்கி பைஸ் அவைலபிள் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு. இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எஸ்என்எஸ் வேலை செய்யும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் டெலீட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக போய் மைக்யூ அப்படின்னு கொடுத்து நம்ம எப்போவுமே இப்போ S3 பக்கெட்னா உள்ளே போய் டெலீட் பண்ணுவோம்ல. இங்கே பாருங்கள் அது ஆல்ரெடி கேட்கும், ஆல்ரெடி 3 மெசேஜ் இருக்குது சார் உங்கள் க்யூவில் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணிடும். அதேமாதிரி மை டாப்பிக்லேயும் போய் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ்.